ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேரன் வந்துட்டு சைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு சந்தா வர்றாங்க. வா சந்தா, உனக்காக இதெல்லாம் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டாய் அது இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ சந்தா அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. என்னன்னு பேசிட்டு வா அப்படின்னு சொல்றாரு சேரன். அவங்க அம்மாட்ட பேசிட்டு வந்துட்டு டல்லா இருக்காங்க. என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு. இல்ல அம்மா வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பத்தி பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேசிட்டு இருக்கும்போதே சேரனுக்கும் ஃபோன் வருது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா பல்லவனோட காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க. பல்லவன் வந்துட்டு 1 வீக்கா காலேஜ்க்கே வரல, இன்ஃபார்ம் பண்ணாம லீவ் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேரன் வந்துட்டு இல்லையே காலேஜ் வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்தானே அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க இன்னைக்கும் காலேஜுக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாக்குறாரு சேரன். அன்னைக்கு 2000 பணம் வாங்கினான் இல்லையா, என்னவா இருக்கும், என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு சரிங்க சார் நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சந்தா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் கேட்கறாங்க. என்னன்னு தெரியல, ஆனா காலேஜுக்கு தான் கிளம்பி போனா இன்னைக்குமே அப்படின்னு சொல்றாங்க. சரி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேசிட்டு இருக்காரு. இங்க சோழன் வந்து ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ண வந்திருக்காரு. அங்க வரும்போது அந்த ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா பல்லவன் வராரு. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கலாம் அப்படின்னு போகும்போது அவர் கூடவே அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. இவன் என்ன இந்த பொண்ணு கூட வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு வண்டியிலே உட்காந்து. அப்போ அந்த ஹோட்டல் அந்த லாட்ஜோட அந்த ஓனரோட ஃப்ரெண்டு தான் வந்து அவங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம் கீ குடுக்குறாங்க. அப்ப இவங்க 2 பேர் போறாங்க. அவன் எனக்கு ஒரு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஜஸ்ட் பேச தானே போறோம். வெளிய இருந்து பேசினா எல்லாரும் ஒரு மாரி பாக்குற மாரி சங்கடமா இருக்கும். உன்னோட வீட்டுக்கும் வந்து பேச முடியாது. அதனால தான் வா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு டென்ஷன் ஆயிடுறாரு சோழன். இவன் என்ன எப்ப இருந்து இப்படி ஆனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல உட்கார்ந்திருக்காரு. இவங்க 2 பேரும் உள்ள போயிட்டு உட்கார்ந்து பேசிட்டு கேம்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்ட்டா போலீஸ் வராங்க ரைடுக்கு. இத பார்த்த உடனே சோழனுக்கு அங்க உட்காரவே முடியல. ஏஞ்சி வெளிய வந்துடுறாரு. வந்துட்டு போலீஸ் கிட்ட இல்ல உள்ள நான் பார்க்கணும், என் தம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால உங்களை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஹோட்டல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா ஒவ்வொருத்தரா தட்டி கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டா பல்லவன் இருக்கார் இல்லையா, அந்த ரூம் கதவையும் தட்டும்போது இவங்க 2 பேரும் வெளியே வராங்க. நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே கூப்பிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போறாங்க. அப்போ வெளியே வரும்போது சோழன் அங்க நிக்கிறாரு. பல்லவன் போயிட்டு அண்ணா நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாட்ட போய் சொல்றாங்க. அப்ப சோழனும் வந்துட்டு சார் அவன் தம்பி சார் எந்த தப்பு பண்ணல சார் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்றாரு. ஆனா போலீஸ் வந்து இல்ல ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க பல்லவனையும் அந்த பொண்ணையும். சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.